காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை கண்டறியவும் எதிர்கால இனப்படுகொலிருந்து தமிழர்களை பாதுகாக்கும் தமிழ் இறையாண்மைக்காகவும் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவிகளை பெறுவதற்கான எமது தொடர்ச்சியான போராட்டத்தின் 2878வது நாள் இன்றாகும். ஏனையின் வீதியில் இந்த பந்தலில் நமது பயணம் தொடர்கிறது. மாமனிதர் திரு குமார் பொன்னம்பலம் ஐயா நீண்டகால மனித உரிமை ஆர்வலர். தமிழர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்களை உலகுக்கு எடுத்துரைக்க ஜெனீவாவில் உள்ள UNHRCக்கு பயணம் செய்த முதல் தமிழ் வழக்கறிஞர் மற்றும் தமிழ் அரசியல்வாதியும் ஆவார். அவர் UNHRCக்கு பல பயணங்களை மேற்கொண்டார். அவர் UNHRCக்கு பல தமிழ் சாட்சிகளை தன்னுடன் அழைத்து சென்றார். IPKF காலத்தில் கற்பழிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட தமிழர்களை மாமனிதர் திரு குமார் பொன்னம்பலம் ஐயா பாதுகாத்தார். மனித உரிமை மீறல்களுக்காக இலங்கை அரசுக்கு எதிராக அவர் வழக்கு தொடர்ந்தார். மாமனிதர் பர்ராசிங்கம் எம்பியின் அழைப்பின் பேரில் மனித உரிமைகள் தொடர்பான வழக்குகளை ஆராய மட்டக்களப்புக்கு சென்றிருந்தார். ஆனால் விமானத்தில் கொழும்பு திரும்புவது வழக்கம். மீண்டும் கொழும்பு செல்வதற்கு மட்டக்களப்பு விமான நிலையத்தில் செல்லும் போது இலங்கை இராணுவம் அவரை அச்சுறுத்தும் வகையில் வானத்தை நோக்கி சுடுவது வழக்கம். ஆனால் அவர் ஒருபோதும் பயப்படவில்லை. மேலும் தனது மனித உரிமை பணிகளை செய்வதற்கு மட்டக்களப்புக்கு மீண்டும் மீண்டும் சென்றார். அவரது சுவாரஸ்யமான வார்த்தைகள், நான் சிங்கத்தின் கோயில் உள்ள புலி. நாங்கள் அனைவரும் அவரை இழந்து நிற்கிறோம். டெண்டடி தான் ஆள் மட்டும் போகணும். அதை விட நீங்க கூட எடுத்துட்டீங்கன்னு இவர் அதில் போட்டிருக்கேன். ஆனா நான் சட்ட ரீதியாக போட்டுட்டு போகணும். அந்த கேஸ் போட்டுட்டு போய் கனிய வேலை மெயின் ஒரு ஆள் வந்து இன்ஜினியர் வந்து அந்த காணியை பார்த்து போட்ஸில் போய் சொல்லியிருக்காரு. அது சரியா தான் செய்யணும். அது ஏனென்றா ஒரு இப்போ காணியில உயரமான இடமே இருக்கு ஒரு இடத்துல. அந்த இடத்த நாங்கள் அந்த லெவலுக்கு கொண்டு போனா தான் தோட்டம் செய்யலாம். அதால அது சரியாத்தான். ஏன்டா முந்த நாள் வந்து டிஎஸ் மற்றும் மத்திய சுற்றாடல் மற்றும் GSM எல்லாரும் வந்து அந்த கதை இல்ல. இங்க இருக்கிற டிஎஸ் எல்லாம் சரியா நாங்கெல்லாம் வர வேண்டும். இது வந்து எங்கட வேலை, அவங்களோட வேலை. அவங்க சரி வர செய்யலைங்கிறது தெரியும் தானே. இதுல மோசடி இங்க நேர்மையாக செய்யலாம், அதுல வேற கதை. ஆனா இங்க மோசடி நடந்திருக்கா இல்லையா? கொஞ்சம் கண் முன்ன பாக்குள்ள விளங்குதுதானே. இதுல வந்து வேற தர்க்கம் தேவையில்லை. நமக்கு வந்து பார்க்கணும் தெரியுது. இது அடுத்து அங்கே தெரியுது. நமக்கு தனியார் காணிகளுக்கு அனுமதி வாங்குறாங்க, அரசாங்க காணியில அழுறாங்க. பிரைவேட்டா பெர்மிஷன் எடுத்திருக்குது. ஆனா பக்கத்துல இருக்குது அரச காணியில விளையாட்டு வாழ்ந்துருக்கலாம். என்னண்டா இது அந்த நீங்க போய் பாத்துறீங்க தானே இப்ப அரசாணி. இந்த பொலிசில ரெண்டாவது உறுதி இருக்குது. இந்த பொலிசில 2023 28 ஜனவரி 28 இந்த அதுக்கு அள்ளி நண்டே STF பிடிச்சு கொண்டு கோர்ட்ல 6 மாசம் இந்த கிரேசர் போட்டான். சரிதான். இந்த கிரேசர் இல்ல லெட்டர் இருக்கு 6 மாசத்துக்கு பிறகு தான் போட்டுருக்கோம். இந்த கேஸ் போட்டு நீங்க க்ளீன் பண்ணி இது நாங்க எல்லா இடம் நாங்க கொடுக்குறோம். இப்ப யார் வந்து கேட்கணும். இப்ப நாங்க இதுல இருந்து சந்தப்படும் நாங்களா கொண்டு அங்க கொண்டு போயிடும். நாங்க யார் வந்து நீங்க எந்த அப்படி எத்தனை லோட் வேணாலும் ஏற்றி கொண்டு போகலாமா? பெர்மிஷனோட நாங்க அங்க கல்லு வருது. 2023 தீர்த்தாந்து இருக்கு எங்களுக்கு அந்த காணிக்க மாட்டேன். அப்ப அவ்வளவு காணி மிஞ்ச வந்து மலது வாங்கிட்டு அதால நாங்க ஸ்டாக் பண்ணி வச்சோம். இதுலயும் ஸ்டாக் பண்ணி வச்சோம், பின்னாலையும் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோம். இப்ப நாங்க திருப்பத்து வாங்க போறோம். இப்ப கல் உடைக்கிறதானே ஸ்டாக் பண்றதானே அதான் நாங்க செய்து கொண்டிருக்கோம். தவிர நாங்க எந்த விதமான சட்டங்களும் நான் செய்யல. நாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் தினக்குரல் அப்படி போட்டிருக்கோம். நாங்க தினக்குரல் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டே காட்டினாங்க. அதுக்கப்புறம் நேற்று ஒரு நாள் பேப்பர்ல போட்டிருக்கீங்கன்னா சட்ட ரீதியை தான் செய்ய மாட்டோம். இவ்வளவு தான் நடந்த விஷயமே தவிர நாங்க மற்றபடி எதுவும் எந்த விதமான சட்ட அந்த இதெல்லாம் 2023 ஆண்டு நடந்த விஷயம். அது கல்வி இந்த பெண்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இல்ல. சரியா? இந்த பிரச்சனை உண்டு அந்த சரியா? இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து கல் அகன்று இங்கிருந்து வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு போக வேண்டாம்னு சொல்லி இன்னைக்கு நேரத்தில் 2 வருஷத்துக்கு முன்னுக்கு யாழ்ப்பாணம் எடுத்த முடிவு தானே. சார்ல்ஸ் டாக்டர்ஸ் தேவானந்தம் சேர்ந்து எடுத்த முடிவுகளும் இருக்கு தானே. போன வருஷம் இப்ப ஒரு 5ஆம் மாசம் அப்படி மீட்டிங் ஒன்று நடந்தது.
அந்த மீட்டிங்ல இந்த யாழ் மாவட்டத்திலேருந்து வெளி மாவட்டத்துக்கு கொண்டு போகலான்னு சொன்னாரு. பிறகு பிரேசர்காரர் பெக்கோக்காரர் எல்லாம் ஒன்று சேர்ந்து கனியவளத்துல மற்ற மாவட்ட இதற்கு தானே யாழ்ப்பாணம் மாவட்ட கதைச்சு அது கொண்டு போகலாம். ஏனென்றா முதல் இந்த சுண்ணாம்பு கட்டுக்கு ஒரு கியூப்புக்கு 130 ரூபா தான் இருந்தார் கட்டண பணமா. இப்ப 1200 ஒரு கியூப்புக்கு 1200 ரூபா அடிக்கணும். 1200 ரூபா அடிக்கணும். பிரேசர்க்கு மட்டும் 300 ரூபா ஒரு கியூப்புக்கு நான் கொண்டு வருது. இப்ப நான் ஒரு பெர்மிட் போறேன்டா, 5 நாளைக்கு பெர்மிட் போறேன்டா, இங்க 9,000 கட்டணும். நான் கனிவத்துல 36,000 ரூபா கட்டணும். கட்டி தான் நான் ஒரு 5 நாள் பெர்மிட். யாழ்ப்பாண பிரதேசத்தில் இருக்கிற அனைத்து போலீஸ் பணிமனை பொறுப்பாளர்கள் மற்றும் வீதி போக்குவரத்து கடமையில் இருக்கின்ற அனைத்து போலீஸ் உத்தியோகத்தர்களையும் அழைத்து விசேடமாக யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற வீதி விபத்துகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன என்பதை குறித்து விசேட ஒரு தெளிவுபடுத்தல் என்னால் முன்வைக்கப்பட்டது. அந்த தெளிவுபடுத்தலாக நாங்கள் கலந்து ஆலோசிக்கப்பட்ட காரியம், கடந்த வருடத்தில் நாங்கள் பார்க்கும்போது யாழ்ப்பாண பிரதேசத்தில் வீதி விபத்தின் மூலமாக மரணித்த பகுதி நாங்கள் பார்க்கிறோம். சம்பவங்கள் 77 பதிவு செய்யப்பட்டது. இறந்த சம்பவங்கள், பயங்கரமான காயங்கள், பாரிய காயங்கள் 189, சிறுகாயம் 93, அதற்கு ஏற்பட்ட நட்டங்கள், வாகனத்துக்கு ஏற்பட்ட நட்டங்களாக 25 உட்பட 384 வீதி விபத்துகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வீதி விபத்துகளை தடுப்பதற்கு போலீசாரால் மாத்திரம் முடியாத ஒரு காரியம். விசேஷமாக அதிவேகமாக பயணம் செய்தல், இடது பக்கமாக திருக்கும் போது எந்த விதமான சமீட்சையும் இல்லாமல் திருப்புதல், பிரதான வீதியிலிருந்து அல்லது பிரதான வீதிக்கு ஒழுங்கையிலிருந்து வாகனங்களை செலுத்தும் போது கவன இனமின்றி செலுத்துதல், இதனால்தான் இப்படிப்பட்ட விபத்துகள் ஏற்படுவதை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். விசேஷமாக சாரதிகள் ஒழுக்கம் நிறைந்த சாரதிகளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு சாரதியும் ஒழுக்கம் நிறைந்த சாரதியாக இருக்க வேண்டும். சாரதிகள் தங்களுடைய ஒழுக்கங்களை நிறைவாய் பேணப்படும் போது மாத்திரமே இந்த வீதி விபத்துகளை நாங்கள் குறைக்க முடியும். அது மாத்திரமல்ல, நாங்கள் வழக்குகளை எடுப்பதே எங்களுடைய நோக்கம் அல்ல. வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்துக்கு போடுவதற்கு அல்ல எங்களுடைய நோக்கம். எங்களுடைய நோக்கம் போக்குவரத்து போலீசார்களை பாடசாலை மட்டத்திலே அனுப்பி, பொதுமக்கள் மட்டத்தில் அனுப்பி, பாதசாரிகள், பொதுமக்கள், பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். எப்படி வீதி ஒழுங்கை நாங்கள் மேம்படுத்த வேண்டும், எப்படி நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கோடு கூட தான் நாங்கள் செய்து வருகிறோம். அதனால் பொதுமக்கள் இடத்திலிருந்து நாங்கள் ஒரு எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், இது தனி ஒரு போலீசாரால் செய்ய முடியாத ஒரு காரியம். வீதி விபத்தை தடுப்பது எங்களுடைய கடமையாக இருந்தாலும், வீதி விபத்து நடைபெறாமல் இருப்பதற்கு பொதுமக்களும் பாதசாரிகளும் வாகன சாரதிகளும் மிகவும் வலுவாக தன்னுடைய சட்டங்களை மதித்து
கடமையை நீங்கள் செய்யும் போல் மாத்திரமே வீதி விபத்துகளை குறைத்துக் கொள்ள விடும். அதனால் ஒழுக்கம் நிறைந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதே எங்களுடைய நோக்கமாக காணப்படுகிறது. இதற்காக உங்களுடைய எதிர்பார்ப்பு நாங்கள் மிகவும் எதிர்பார்க்கின்றோம். பொதுமக்களாகிய உங்களுடைய எதிர்பார்ப்பு போலீஸுக்கு இன்றியமையாதது. எதிர்வரும் காலத்திலும் கூட நாங்கள் நிச்சயமாக வீதி விபத்துகளை தடுப்பதற்கும் ஏற்படுகிற மரணங்கள் மற்றும் நட்டங்களை தடுப்பதற்கும் என்னோடு கூட இணைந்திருக்கிற உத்தியோகத்தர்கள் மூலமாக முழுமையாக அர்ப்பணித்து செயல்படுவோம் என்பதை இவ்வேளையில் மகிழ்ச்சியாக நாங்கள் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக 2 கேள்விகள் கேட்கப்பட்டது. முதலாவது, கடந்த வாரத்தில் 2 சம்பவங்கள் நடந்தது. வெட்டு சம்பவங்கள், பயங்கர காயங்கள், அச்சுறுத்தல்கள் போல நடந்தது. இதனால் பொதுமக்கள் பயத்தில் இருக்கிறார்கள், என்ன செய்வது என்று சொல்லி ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டது. இது சம்பந்தமாக நாங்கள் முதலாவது சம்பவத்தில் 4 குற்றவாளிகளை கைது செய்து நாங்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தி இருக்கின்றோம். இந்த 2 சம்பவங்களையும் குறித்தே நாங்கள் இப்போது புலனாய்வுகள் மேற்கொண்டு வருகின்றோம். உரிய சாட்சிகளை எடுத்து நாங்கள் மீதியான சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்துக்கு முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கணும். அதற்குரிய ஆலோசனை இன்ஸ்ட்ரக்ஷன் என்னால் என்னுடைய உயர் அதிகாரிகளுக்கும் போலீஸ் பணிமனை பொறுப்பாளருக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, அவர்களை பிடித்து குற்றவியல் சட்டக்கோவை 81, அதாவது 81 செக்ஷன் குற்றவியல் சட்டக்கோவை 81 பிரிவின் கீழ் அவர்களை இனிவரும் காலங்களில் அப்படி செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு கட்டுக்கோப்பான சட்டத்தை நாங்கள் பதிவு செய்து நீதிமன்றத்திலிருந்து அவர்களுக்கு எதிராக ஒரு ஆணையை நாங்கள் பெற்று வருகிறோம். அவர்கள் இனி இப்படி குற்றங்கள் செய்தால் அதிகமான தண்டனைக்கு உட்படுத்துவார்கள் என்ற ஒரு ஆணையோடு கூட நாங்கள் 81வது சட்டம் குற்றவியல் சட்டக்கோவை 81வது பிரிவின் கீழ் நாங்கள் செய்து வருகிறோம். அடுத்த ஒரு பிரதானமான ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, சுங்கக்கல் அகழ்வு சம்பந்தமாக. சுங்கக்கல் அகழ்வது உண்மையாகவே எங்களுக்கு அது பொறுப்பான காரியம் அல்ல. அது சுங்க கனிவள திணைக்களத்தினால் நடத்தப்பட வேண்டிய ஒரு காரியம். இது போலீசாருக்கு உரித்த காரியம் அல்ல. கனிவள அந்த உயர் அதிகாரிகள் தான் இதற்கு எதிரான நடவடிக்கை ஏற்படுத்த வேண்டும். உதாரணமாக அண்மை காலத்தில் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் ஒரு வாகனத்தோடு கூட சுங்கக்கற்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய ஆவணங்கள், அதற்குரிய நாங்கள் எல்லா அறிக்கைகளையும் கனியவள அந்த பகுதியிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு அதிசீக்கிரத்தில் நாங்கள் நீதிமன்றத்துக்கு அந்த வாகனத்தோடு கூட சந்தேக நபரை நாங்கள் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்வோம் என்பதை நான் பொதுமக்களுக்கு தெரிந்து கொள்கிறேன். கடைசியாக நான் தெரிவித்துக் கொள்வது, பொதுமக்கள், யாழ் மக்கள் பயப்பட வேண்டாம், அச்சமின்றி நீங்கள் இருக்கலாம். காரணம், போலீசால் உங்களுக்குரிய சேவைகளை, சட்டம் மற்றும் ஒழுங்கை நிறைவேற்றுவதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மீண்டும் ஒரு காரியத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதிமேதகு ஜனாதிபதி அவர்களின் ஒரு கோட்பாடு இருக்கின்றது, கிளீன் ஸ்ரீலங்கா, அதாவது சுத்தமான இலங்கை என்பதை ஒரு நோக்கோடு கொண்டு ஒரு கருப்பொருளில் இப்போது இலங்கை இயங்கிக் கொண்டு வருகின்றது. கடந்த காலப்பகுதியில் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் செயலாளர் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் பொதுமக்களுக்கும் அதே போல் சமூக போலீஸ் குழுவினர் அங்கத்தவர்களுக்கும். அதில் ஒரு கட்டமாக தான் இன்று இலங்கையில், விசேஷமாக யாழ்ப்பாணத்தில் வீதி சட்ட ஒழுங்கை நாங்கள் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தொழுப்பொருளோடு கூட போலீஸ் உத்தியோகத்தருக்கு நல்ல ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்த ஆலோசனை வழங்கப்பட்ட நோக்கம் கிளீன் ஸ்ரீலங்கா, சுத்தமான இலங்கை தேசம் என்கிற கருப்பொருளில் ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வேலை திட்டத்துக்கு இணங்கதான் இன்றைய நாளில் நான் விசேஷ ஒரு வகுப்பை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அனைத்து போலீஸ் உத்தியோகத்தருக்கும் வழங்கினேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்கள் ஏற்கனவே 2 முறை இணைய வழி மூலம் பல்வேறுபட்ட விடயங்களையும் நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடி இருக்கின்றோம். தேர்தல் தொடர்பாகவும் தேர்தல் நடந்த விடயங்கள் தொடர்பாகவும் ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கின்றோம். இன்றைய தினம் எதிர்வரக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாகவும்
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை கிராம மட்டங்களிலிருந்து பலப்படுத்துவது தொடர்பாகவும் பல்வேறுபட்ட ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றங்கள் இன்றைய கூட்டங்களில் நடைபெற்றது. முக்கியமாக எதிர்வரக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இப்பொழுது நாங்கள் 5 கட்சிகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றோம். எம்முடன் அல்லது இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய ஏனைய அரசியல் கட்சிகளுடனும் நாங்கள் கலந்து பேசி அவர்களும் இதில் இணைந்து செயற்பட முன்வருகின்ற பட்சத்தில் அவர்களையும் இணைத்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களை எதிர்கொள்வதென்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். ஆகவே அந்த வகையில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பரப்பில் அங்கம் வகிக்கக்கூடிய தமிழ் கட்சிகளுடன் நாங்கள் இது தொடர்பாக பேசுவதாகவும் தீர்மானங்களை நாங்கள் இன்று எடுத்திருக்கின்றோம். அதே சமயத்தில் எதிர்வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 1வது வாரத்தில் நாங்கள் எமது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தேசிய மகாநாட்டை வவுனியாவில் நடத்துவதற்கும் தீர்மானித்திருக்கின்றோம். அதற்கு முன்பாக எமது மாவட்ட நிறைவேற்று குழுக்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய மாவட்ட நிறைவேற்று குழுக்கள் அடுத்த 2-3 வாரங்களுக்குள் அவர்கள் தங்களுக்குள் கூடி என்னென்ன விஷயங்களை நாங்கள் பேச வேண்டும் என்பது தொடர்பான விடயங்களை தலைமைப்பிடத்துக்கு அவர்கள் அறிவிப்பார்கள். அதற்கான நடவடிக்கைகள் இன்றைய தினமே மேற்கொள்ளப்படும் என்றும் நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். ஆகவே அந்த வகையில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவையும் பொறுப்பும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு இருக்கின்றது. தமிழ் மக்களினுடைய அரசியல் எதிர்காலம் என்பது சரியான முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அதில் ஒரு ஆணித்தரமான கருத்துக்களை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இன்றைய ஒரு புதிய அரசாங்கம் அவர்கள் மிக 3/2 பெரும்பான்மையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது. இந்த புதிய அரசாங்கம் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது என்ன வகையான மாற்றங்கள்? நிர்வாகத்தில் மாற்றம், அரசியல் விடயங்களில் மாற்றம், ஒரு ஊழல் இல்லாத ஆட்சிகளை உருவாக்குவது, ஊழல் இல்லாத நிர்வாகத்தை உருவாக்குவது போன்ற விடயங்கள் இருந்தாலும் தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மாற்றங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்களினுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் NPPயை சார்ந்த வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட ஒரு மாற்றம் உருவாகும் என்ற நம்பிக்கையில் தான் அந்த வாக்குகளும் அளிக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். ஆகவே அந்த வகையில் தமிழ் மக்கள் மத்தியில் இப்போ மிக நீண்ட காலமாக, அது ஆரம்பத்திலிருந்து பார்த்தால் கிட்டத்தட்ட 75 வருஷ காலமாக தேசிய இன பிரச்சனை பொறியோடி போன ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அது தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு உறுதியான அந்த நிலைப்பாடு இன்னும் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த புதிய அரசாங்கத்திடம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எங்கள் மத்தியில் இருக்கின்றது. கடந்த 7 வருஷங்களாக மாகாண சபை தேர்தல்கள் என்பது நடத்தப்படவில்லை. இப்பொழுதும் கூட மாகாண சபை தேர்தல், இன்றைய பத்திரிகை செய்திகளும் கூட மாகாண சபை தேர்தல்கள் என்பது இந்த வருஷ இறுதியில் நடத்தப்படும் என கூறுகிறார்கள். அவ்வளவு தூரம் காலதாமதம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்கா, அல்லது அதற்கு முன்பு நடத்தலாமா என்று சொன்ன கருத்துக்கள் மத்தியில் இன்று பேசப்பட்டது. முக்கியமாக நாங்கள் நம்புகின்றோம் இந்த அரசாங்கம் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடந்து முடிந்து ஓரிரு மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது மாத்திரமல்ல, மாகாண சபைக்கு உரித்தான 1988ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட அல்லது அரசியல் சாசனத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து அதிகாரங்களும் மாகாணங்களுக்கு வழங்கப்பட வேண்டும்.